ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய நல்லதற்காகத்தான் இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்ல வந்தேன். உன் வாழ்க்கையில் நடக்காத சில விஷயங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். இது மட்டும் நடந்திருந்தால் என் வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். சாய் தான் நடத்தி தரவில்லை. என்னுடைய ஆசைகளை சாயை நம்பி நம்பி ஏமாந்து விட்டேன். ஆனாலும் அவரை ஒரு நாளும் என்னால் வெறுக்கவும் முடியவில்லை. இப்படி நினைத்து ஒவ்வொரு நாளும் என் மீது பழியை போட்டு போட்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் அதற்கு பின் 1000 காரணங்கள் இருக்கும். அதை உனக்கு நான் முன்பே சொல்லி இருக்கிறேன். ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் அதை நினைத்து ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலைப்படாதே. அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருவது போல் இருந்திருக்கும். அதனால்தான் உனக்கு நான் செய்யாமல் இருந்திருப்பேன் என்று சொன்னாலும் நீ நம்புவது கிடையாது. இல்லை இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீர்கள், நான் நன்றாக இருப்பது கூட உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்ற வார்த்தையால் காயப்படுத்துகிறாய். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை நான் அழகாக வைக்கத்தான் ஆசைப்படுவேன். கஷ்டப்படுத்த ஒரு நாளும் நான் ஆசைப்படவே மாட்டேன். அதையும் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் எல்லாமே உன்னுடைய கர்ம வினையால் மட்டும்தான். உன்னுடைய ஆசைகள் என்ன, உன்னுடைய லட்சியங்கள் என்ன, இது அனைத்துமே எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய ஆசைகள் லட்சியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். சில சமயம் நீ கேட்பது கிடைக்கவில்லை என்றால் அதனால் ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது. அதனால்தான் அது கிடைக்காமல் இருந்திருக்கும். அதனால் கிடைக்காததை நினைத்து கவலைப்படாதே. கிடைத்ததை வைத்து வாழ பழகு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் கிடைக்காததை பற்றி யோசிக்க வேண்டாம். அது சில சமயம் வாழ்க்கையில் மிக மிக நேரம் கழித்து கூட கிடைக்கும். உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் ஒவ்வொன்றாக நான் பதில் அளித்து கொண்டேதான் இருப்பேன். வாழ்க்கையில் இதை தொலைத்து விட்டோம், அதை தொலைத்து விட்டோம் என்று கவலைப்பட்டு வாழ்வதை விட இனி நம் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், இனி எப்படி வாழ்க்கையை நடத்தப் போகிறோம் என்று யோசி. தொலைத்தது அனைத்தையுமே மறந்து விடுவாய். வாழ்க்கையில் அனைத்தையுமே சேர்க்கணும் என்ற ஆசைகளும் உனக்கு வந்துவிடும். துளைத்ததை நினைத்து கவலைப்படுவதை விட இனி சேர்த்து அனைத்தையுமே சேர்த்து விடலாம். வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்று நம்பு. எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த சாய் சொன்னால் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு என்று நம்புவாய் அல்லவா? நம்பு. நம்பினால் எல்லாமே உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும். எப்பொழுதும் எந்நாளும் இந்த சாய் உன்னை கைவிட்டு விட்டு அழ வைக்கவே மாட்டேன். போதும், நீ அழுது கண் கலங்கி உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாந்தது அனைத்தும் போதும். இனி உன் வாழ்க்கையில் துவங்கும் அனைத்து சுப காரியங்களும் உனக்கு செல்வத்தை ஏற்படுத்தும், நிம்மதியை தரும். வாழ்க்கையில் நீ செய்த அனைத்து விஷயங்களுக்கும் நன்மையாகவே இருக்கும். கவலை இல்லாமல் இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.